வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 2 புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேயும் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு அப்டேட்டுன்னு வந்து பார்க்கும்போது வரக்கூடிய ஜூன் மாதத்தில் 4ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா 9000 இடங்களில் நம்ம தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக போட போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த இலவச முகாமில் கலந்துக்கிட்டு புதிய விண்ணப்பதாரர்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அதில் எளிமையாக அப்ளை பண்ணணும், அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகுதி உள்ள அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை எனது கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் நம்ம தமிழக அரசுலேருந்து சிறப்பு முகாம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கதாகவும் தகவல் வந்துருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் இந்த புதிய பயனாளிகளை எப்போ சேர்க்க போகிறாங்க, இந்த தகுதி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த வருடத்தில் ஏதாவது அந்த கட்டுப்பாடுகளில் தளர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்புகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இந்த திட்டம் விரிவாக்கம் சம்மந்தமாகவும் ஏதாவது தகவல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்புலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை திட்ட விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தொகை உயர்வாக இருக்கட்டும், புதிய பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எத்தனை பேரை சேர்க்க போகிறாங்கிறதா இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா திட்ட விரிவாக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த தொகை விரிவாக்கத்தில் ஏதாவது வருமா, இந்த மாற்றம் ஏதாவது கொண்டு வருவாங்களா? ஏன்னா அடுத்த வருடம் 2027 சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு சில தகவலை நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் பயன்பெற்று வந்துகிட்டு இருந்தாலும் இந்த 2025 புதிய பயனாளர்களை இதுவரை சேர்க்காம இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பாதி மாதம் வந்து கடந்துட்டதுனால ஸோ அடுத்த வரக்கூடிய 2027 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய பயனாளிகள் சேர்க்கறதுக்கான பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடங்கிட்டாங்க. அடுத்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த வருடத்தில் தமிழக அரசுலேருந்து எதிர்பார்க்கக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துலேருந்து 1 கோடி பயனாளர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துருக்குது. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், இந்த வருடம் புதிய ரேஷன் கார்டு பெற்று கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகுதி அடிப்படையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தமிழக அரசுலேருந்து ஒரு பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தகுதி அடிப்படையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திலும் வழங்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழக அரசுடைய கணிப்புப்படி குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 70 1 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்லலாம் வந்து 1500 2000 வந்து பார்த்தீங்கன்னா தொகையை உயர்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே கோரிக்கை வச்ச அடிப்படையில் இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம தமிழக அரசுலேருந்து முதல்வராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்க்கணும்னா ஏதாவது தளர்வுகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டும் பொதுமக்கள் கேட்ட அடிப்படையில் ஸோ ஒரு சில தளர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதில் மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா ஊனமுற்ற குழந்தைகள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு உதவித்தொகை வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருடத்திலேருந்து அவங்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸோ தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமாகவும் புதுமை பெண் திட்டம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தளர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வீட்டில் அம்மா இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வேற ஏதாவது மூத்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அந்த பெண் அவங்க மகளிர் உரிமை தொகையை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துலேருந்து மகளிர் உரிமை தொகை எனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தளர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்ட விரிவாக்க சம்மந்தமாகவும் தளர்வுகள் வேறு ஏதாவது கொடுக்குறது சம்மந்தமாகவும் வருடத்தில் தொகையுறவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இப்போ தமிழக அரசுலேருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல் வராமல் இருக்குது. ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவலை தெரியப்படுத்தினாலும் நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.